மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல யூடியூப் சேனல் திறந்தாலும் சரி, பல பெரிய பெரிய தொலைக்காட்சியை திறந்தாலும் சரி, மகர ராசி 2026 சூப்பரா இருக்க போறாங்க, மகர ராசிக்காரங்க சிறப்பா இருக்க போறாங்க, டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்க போறாங்க, செகண்ட் ஆளா இருக்க போறாங்கன்னு நாங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது நானும் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி சொன்னா இந்த ஜனவரியில ஒரு அடி கிடைச்சிச்சு பாத்தீங்களா, செம்ம அடி. எனக்கு தெரிஞ்சு மகராசி அன்பர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 50-60% குறைஞ்சது 50-60% ஜனவரி ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. ஒண்ணு வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை வந்திருக்கும், இல்ல வண்டி வாகனங்களை போகும்போது யார்கிட்டயா பிரச்சனை வந்திருக்கும், இல்ல வண்டியை கொண்டு போய் யார் மேலே இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், அல்லது வீட்டுல பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். திடீர்னு இந்த போராட்டம், திடீர்னு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள நடந்திருக்கும் என்பது கணக்கு. சரி, இப்படி ஒரு கணக்கு நடந்துச்சுல, அப்ப எப்படி நம்ம இந்த 2026 சிறப்பா இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ அந்த சிறப்பு என்பது மகர ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது எங்க இருந்துன்னா இந்த மார்ச் மாசத்துல இருந்து தான். மாற்றம் என்பது மகரத்துக்கு மார்ச் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணலாம். அப்புறம் ஏங்க நீங்க ஜனவரி மாசமே சொல்லல அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு 60% அன்பர்களுக்கு தான் இந்த பாதிப்பு, 40% அன்பர்களுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. ஆனா நம்ம பாதிப்புன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க அதை மைண்டுக்குள்ள வச்சு ஸ்டோர் ஆகி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம சொல்லலாம். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ ஆனா மாற்றம் என்பது இந்த மார்ச் மாதம் முதல் நம்முடைய மகராசி அன்பர்கள்ல அனைவருக்குமே ஏற்பட போகுது. இடமாற்றம் ஏற்பட போகுது, வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும், வெளி மாநிலத்தை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும், ப்ரமோஷனுடன் நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடங்க போறீங்க. ரொம்ப கடின உழைப்பு உழைச்சும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுற மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்க உழைப்புக்கேற்ற வருமானமும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ற மகராசி என்பவர்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு 10, ஒரு 15 அல்லது 20 வாலிப வயதுல இருந்து, சிறு வயதிலிருந்து அதிகமாக தன்னுடைய குடும்ப சுமைகளை சுமந்து கொண்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தன்னுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் தன்னுடைய உறவுகளுக்காகவும் தியாகம் செய்து கடின உழைப்பை உருவாக்கிய ஒரே ராசினா மகர ராசி தான். சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்பை தலையை சுமந்திருப்பீங்க. எவ்வளவு தூரம் படிச்சாலும் படிக்கும் போதே வேலை பார்ப்பீங்க. ஏதாவது சின்ன டயத்தை வேலை பார்த்து வீட்டுக்கு ஏதாவது காசு கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்பவும் வேலை பார்த்து வந்த சம்பளத்தை தன்னுடைய வீட்டுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் செலவு போக தன்னுடைய அடிப்படை தேவைக்கு பணத்தை எடுக்கிற ராசியில மகர ராசி டாப் ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறது உண்மை. தனக்காக வாழாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக உறவுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது மகர ராசி என்பர்கள் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில பொருளாதாரமே இல்ல, பொருளாதாரத்தை எங்க தேட, வரவு 8 செலவு 10 உதவியுமே 10 தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வரும்போதே 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. அப்ப எப்படி உங்களுடைய வருமானம் இங்க அதிகமாகும்? அதுல நிறைய விரை செலவு வந்துருது. ஸோ அப்ப இந்த நிலையிலிருந்து நீங்க மாறணும், உங்க லைஃப்ல மாற்றம் வேணும், உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்துல கடகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுய ஜாதகம்னா என்னது? நீங்க பிறக்கும் போது எழுதப்பட்ட ஜனன கால ஜாதகம். ஓகேவா? அந்த ஜாதகத்துல அமர்ந்திருந்தால்
அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்துல விருச்சகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உறுதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல மகர ராசி என்பதில் யாராவது சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அல்லது தொழில் தொடங்கலாம் முயற்சி எடுக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, தொழிலில் லாபம் அதிகம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதம் உறுதியாக பொதுவாகவே மகர ராசிக்காரங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, என்ன விஷயத்தை இயக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வெளிப்படையாக சொல்வதை நிப்பாட்டுங்க. வெளிப்படையா சொல்லி நீங்க செஞ்ச விஷயத்துல நிறைய ஏமாற்றத்தையும் நிறைய தோல்விகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதுல கவனம் தேவை. அதே போல இந்த கடன் வாங்கி எதையா சமாளிச்சிடலாம் அல்லது கடன் உதவி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நிப்பாட்டிடுங்க. இந்த 2 விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிறப்படையும். நீங்க நினைச்ச விஷயங்களை முடிச்சு அதுல வெற்றி பெறுவீங்க. ரொம்ப 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 சூப்பரா இருப்பீங்க. ஸோ நீங்க இந்த மார்ச் மாசத்துல என்ன வழிபாடு செஞ்சா ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். இப்ப நம்மளுடைய அதாவது என்னன்னா யூடியூப்பை திறந்தாலும் சரி, போனை பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை பார்த்தாலும் சரி, வந்து நிற்பார். அவர் யார்? நம்முடைய தமிழ் கடவுள் முருகன். அவரை பிடிச்சு நீ தாயா, நான் எவன்ட்டையும் சொல்ல விரும்பல, என் கஷ்டத்தை சொல்ல விரும்பல, என் நஷ்டத்தை சொல்ல விரும்பல, உன்கிட்ட சொல்றேன், நீ முடிச்சு கொடுப்ப அப்படின்னு போய் நில்லுங்க. அவர் பார்த்துக்கிடுவாருங்க. அற்புதமான வாழ்க்கை இந்த மார்ச் மாதம் முதல் உங்களோட லைஃப்ல ஸ்டார்ட் ஆக போது. சிறப்படைவீங்க.